பாருங்க 63 அதிகாரம், இதே எஸ்யா 63 அதிகாரம் 9வது வசனம். 63:10 மன்னிக்கணும். 63 அதிகாரம் எஸ்யா 63:10. அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார். என்னமா 63:10 63:10. அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார். இங்க பரிசுத்தாவிக்கு வெற்றிரேக்கமா விரோதமா அவங்க என்ன பண்ண கீழ்படாம இருக்கிறதுனால கர்த்தர் என்ன பண்ணாராமா அவருக்கு சத்துருவாயிட்டாராமா. எந்த ஜனத்தைங்களை அவர் நேசித்து அவருக்காக ஒரு ஜனமுங்கிற இருக்கணும்னு ஆசையோட கர்த்தர் பிரத்யேகமா என்ன பண்ணாரு ஒரு ஜனத்தை கொண்டு வந்தார் ஆதாம்ல இருந்து. தெரியுமா? அவங்க கூட மனுஷகுமாரோட சரீர சம்பந்தமான ஜனத்தை கூட என்ன பண்ணாரு கலந்து கொண்டாங்க. அப்ப என்ன பண்ணாரு கர்த்தர் என்ன பண்ணாரு நான் இந்த உலகத்தை என்ன பண்ண போறேன் இனிமேல நாசம் பண்ண போறேன் அப்படின்னு என்ன ஒரு நிர்ணயத்துக்கு வந்தாரு. அதே மாதிரி இங்க கூட அதே சொல்றாரு. என்னன்னாக்கா பரிசுத்தாவுக்கு விரோதமா அவங்க எப்பயிட்டு எந்திரிச்சு பரிசுத்தாவை துக்கப்படுத்தினாங்களோ அப்ப என்ன பண்ண கர்த்தரே அவங்க கூட என்ன பண்ண யுத்தத்துக்கு வந்துடுறாருமா. பாருங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நாம கூட கர்த்தருக்கு விரோதமா எப்பயிட்டு தப்பு பண்றோமோ கர்த்தர் என்ன பண்றாரு நம்மளுக்கு விரோதமாயி நம்ம மேல யுத்தமும் பண்ணிடுறாரு. அப்படியே கர்த்தரே நம்மளுக்கு சத்ரு ஆகுறாரு. நாம நினைச்சுட்டு நம்ம கர்த்தரோட பிள்ளைங்க நம்ம எப்படி நடந்தாலும் என்ன ஆகும் ஓகே ஆயிரு కాబట్టి நம்ம இஷ்ட பிரகாரம் என்ன பண்ணலாம் நடக்கலாம். அவங்கள பார்த்து நடக்கலாம் இவங்கள பார்த்து நடக்கலாம். எல்லாத்துமா நாமளும் என்ன பண்ணலாம் கோவா குற்ற பகை துவேஷம் வச்சுக்கிட்டு சண்டை சல்லு வச்சுக்கிட்டு அந்த ஆசை இந்த ஆசைல வச்சுக்கிட்டு வாழலாம். கர்த்தர் நமக்கு துணையா இருப்பாங்கன்னு எப்பவுமே நினைக்கூடாது. பரிசுத்தாவி நமக்குள்ள வந்ததுக்கு எந்தக்கு தெரியுமா நம்மளைய இயேசு கிறிஸ்துவோட அன்புனால நிரப்பி பரலோக வாஞ்சைய நம்மளுக்கு கொடுத்து பரலோகத்துல இருக்கிற அந்த கர்த்தருக்கு இஷ்டகரமா வாழ்ந்து அந்த பரலோகத்தையோட பார்வைய வச்சுக்கிட்டு பரலோகத்துக்கு போறதுக்காக பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துறதுக்காக வேணார் அவரு கீழ்படாம நம்ம நடந்தாக்க அவர் நம்ம கூட என்ன பண்ண போயிடுவாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பயத்தோட கர்த்தரோட சித்தத்துக்கு என்ன பண்ணாம்பா கீழ்படணும். கர்த்தர் சித்தம் நடக்கணும். பரிசுத்தாவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்தாவு என்ன சொல்றாரோ நம்ம என்ன பண்ணணும் அது கீழ்பட்டா பரிசுத்தாவு என்ன பண்ணுவாரு நம்மளையா மாத்துவாரு. பரலோகத்துக்கு யோக்கியமான பாத்திரை நம்ம என்ன பண்ணுவாரு செய்வாரு. அது முடிஞ்சுங்களா? உதாரணத்துக்கு பரிசுத்தாவிக்கு வேண்டியவங்க யார் தெரியுமா? நம்ம பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது இசாக்குக்காக மனைவி கொண்டு போறதுக்காக அப்ராமியோட சித்தப்படிக்கு எலியாஜரு இங்க வந்தார். ஆரானுக்கு வந்தார். வந்தப்ப ரெப்காய் கேட்டாங்க என்னன்னு இந்த மனுஷங்களோட போவியா அப்படின்னு கேட்கும்போது ரெப்கா என்ன சொல்லு தெரியுமா போவேன்னு சொல்லிச்சு. நிச்சயமா நான் என்ன பண்ணுவேன் போவேன். இன்னும் 4 நாள் 10 நாள் இருந்துட்டு போவான்னு சொன்னாங்க கூட அந்த மனுஷங்க நான் என்ன பண்ணுவேன் போவேன். அப்படி நிர்ணயம் எடுத்துக்கிட்டு பயணம் ஆயிருச்சு. எங்க போறக்கு இசாக் கிட்ட போறக்கு. அதே மாதிரி சபை சபைக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசிங்கோட அந்த மனசு இருக்கணும். அவ்வளவு வேணா இந்த உலகத்துல சுக்கப்படணும், இந்த உலகம் சந்தோஷமா இருக்கணும், இன்னும் 4 நாள் எங்க சொந்தக்காரத்தோட இருக்கணும், எங்க சொந்தக்காரோட இருக்கணும், எங்க சொந்தக்கார மாதிரி இருக்கணும்,
அவங்க மாதிரி இருக்கணும், இவங்க மாதிரி இருக்கணும், நான் இங்கே இருக்கோன்னு நினைச்சாக்கா எலியாஜர் என்ன பண்ணுவாரு? விட்டடிச்சிட்டு போயிடுவாரு. அதுக்கு முன்ன நம்ம ஒரு சமம் பார்க்கறேன்னா எலியாஜர் கிளியரா சொல்றாரு, இதை பாரு, நம்முடைய எஜமான சொன்ன பின் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன். நம்முடைய எஜமானோட குமாரனுக்கு மாதிரி இந்த பெண்ணியை கொடுக்கறதுக்கு உங்க இஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நான் இப்பயே கொண்டு போறேன். இஷ்டம் இல்லாட்டி சொல்லிருங்க, நான் இப்பயே இங்கிருந்து இடத்த காலி பண்ணி வேற பக்கம் நான் போறேன். பரிசுத்தாவி அங்க வந்து சாப்பிட்றதுக்கு திங்கிறதுக்கு சந்தோஷப்படுறதுக்கு வரல. நமக்குள்ள வந்து இருந்து நம்ம கூடன்னா நம்ம இஷ்ட பிரகாரம் நம்ம சந்தோஷத்துல நம்ம இச்சையோட நம்ம ஆனந்தத்துல பங்கேற்றதுக்காக பரிசுத்தாவி வரல. பரிசுத்தாவி வந்தது நம்மள எல்லாத்தையும் என்ன பண்றாரு? பரலோகப்பு இசாக்கான கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு போறதுக்கு. அதுக்காக நம்ம பரிபூர்ணம் என்ன பண்ணணும் தெரியுமா? கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ரெபக்கா எப்பேற்பட்டா அர்ப்பிப்போடு இருந்துச்சோ, எப்பேற்பட்ட ஆலோசனை இருந்துச்சோ, எப்பேற்பட்ட தீர்மானத்தோடு இருந்துச்சோ, அப்பேற்பட்ட பரிபூர்ணமான தீர்மானம் நமக்கிட்ட இருக்கணும், அப்பேற்பட்ட ஆசை இருக்கணும். எப்பைతే லாபான அந்த வீட்டுக்காரரு, அம்மா ரெபக்கா இந்த மனுஷனுக்கோ நீ போறியா அப்படின்னு சொன்னது என்ன பண்ணுச்சு? நானும் போறேன். அவங்க இருக்கு சொன்னாங்க இருக்குல்ல, அர்த்தம் பண்ணிச்சா? நாம என்ன பண்றோம் இப்போ? நாம என்ன பண்றோம்? இன்னும் அந்த வேலை பண்ணணும், இந்த வேலை பண்ணணும், வீடு கட்டணும், காடு வாங்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும், பேங்க் பேலன்ஸ் பண்ணணும். அப்புறம் அவங்க பாரு இப்படி இருக்கிறாங்க, எங்க சொந்தக்கார பாரு இப்படி இருக்கிறாங்க, அவங்க பாரு இவங்க பாரு என்ன பண்றோம்? அவங்கள பாத்தீங்களா வந்து இந்த உலக ரீதியா நடந்துட்டு போயிட்டு இருக்கோம். அப்படி உலகத்தை விட்டு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு இஷ்டம் இல்லை. இசாக்கிட்ட போறதுக்கு நம்மளுக்கு இஷ்டம் இல்லை. எப்பயோ காலையில சாயந்தரம் ஜெபம் பண்ணிக்கிறோம், ஏதோ வசனம் படிக்கணும் కాబట్టి படிக்கிறோம், அவ்வளவுதான். தப்பா ஒண்ணும் இல்ல. நம்ம மனசு மாறது ஒண்ணு இல்ல, ஆசைங்க மாறது ஒண்ணு இல்ல, இச்சைகள் மாறது ஒண்ணு இல்ல. ரட்சிப்படாதுக்கு முன்ன எப்பேற்பட்ட இச்சைகள் இருந்தோமோ, எப்பேற்பட்ட ஆசைகள் இருந்துச்சோ, எப்படியாவது மனசு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி விசுவாசி ஆரம்பப்படும் கூட அதே மாதிரி இருந்தா பிரயோஜனம் இல்லை. நீ எங்க இருக்கிற? எங்க இருக்கிற? நீ என்ன வரிக்காக ஆயத்தம் பாடலங்கிற விஷயத்தைய நீ நல்லா புரிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்கணும். அதே இங்க வெஸ்டன்ல பாக்குற என்னன்னாக்கா, கர்த்தருக்கு விரோதமா என்ன பண்ணாங்க? பரிசுத்தாவி மேல விரோதமா பண்ணும்போது என்ன பண்ணுச்சு? கர்த்தரே விரோதம் ஆயிட்டாரு. அன்னைக்கு விரோதமானாரு, இன்னைக்கு கூட விரோதம் ஆக போறாரு. எத்தனோ பேரு பரிசுத்தாவுக்கு வெத்திரேகம் நடக்கிறவங்க அவங்க என்ன பண்றாங்க? மகா உபதிரவ காலத்துக்காக விட்டடிக்கப்படுவார்கள் என்றது நாம புரிஞ்சுக்கணும். இன்னொரு வசனத்தை நாம் பார்த்துட்டு பார்க்கலாம். இன்னொரு வசனத்தைய கர்த்தர் இர்மியா 11:7 படிங்க. இர்மியா 11:7. இர்மியா 11:7. நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்களுக்கு திட சாட்சியா என் சத்தியத்தை கேளுங்கள் என்று ஏற்கனவே சாட்சி விளங்கத்தக்க விதமாய் எச்சரித்து வந்தேன். கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களோட என்ன பிதாக்களை என்ன பண்ற ஐகுப்திலிருந்து கொண்டு வந்த முதல்ல நான் என்ன பண்றேன்? உங்க கூட தினம் பேசிட்டு வர்றேன் கூட. 8. ஆனாலும் அவர்கள் கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் அவர்கள் தம் சொல்லாத இருதய கடினத்தின்படி நடந்தார்கள். ஆதலால் நான் அவர்கள் செய்யும்படி கட்டளையிட்டதும் அவர்கள் செய்யாமற் போனதுமான இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு பலிக்க பண்ணுவேன். நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை நீ கேட்கல காபாட்டி நானு அப்ப எந்த உடன்படிக்கை பண்ணணும்? எந்த உடன்படிக்கை? நான் பார்க்கும்போது என்ன உபாகமத்துல 28வது அதிகாரத்துல நான் படிக்கும்போது அங்க ஆசீர்வாதமும் இருக்குது. 1 to 15 மட்டும் ஆசீர்வாதம் இருக்குது. எப்படி?
நீங்கள் நான் சொன்னபடி ஜாகிரதை நடந்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் வரும். மிகத்த 45 வசனம் இருக்குது. மிகத்த எத்தனை வசனம்? 45 வசனம் என்ன இருக்கு தெரியுமா? நான் சொன்னபடி கேட்காட்டி இப்ப ஏற்பட்ட சாபங்கள் உங்க மேலுக்கு கொண்டு வரவே அப்படின்னு சொன்ன மாதிரி நான் உங்க மேல என்ன பண்ண போறேன்? கொண்டு வர போறேன்னு கர்த்தர் என்ன பண்றாரு? கிளியரா சொல்றாரு. அதே மாதிரி பரிசுத்த வேதத்துல ரட்சிப்பட்ட ஜனத்துக்கோட கர்த்தர் ஜாக்கிரதை வரதுக்காக ஆயத்தப்படுங்க, ஆவிக்குரிய மனசு இருங்க, பரலோகத்துக்கு ஆயத்தப்படுங்க, இன்னும் எத்தனோ வசனங்கள் நம்மளுக்கு இருக்குது உபதேசத்துக்காக. அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ஆயத்தப்படாட்டி கர்த்தர் என்ன பண்ண போறாரு? விட்டடிக்க போறாரு. ఎందుకంటే எதனாலன்னா நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போறது அதனாலதான் எடுத்துக்கொள்ளப்படுறது நம்ம கத்துக்கிட்டோம். சபை என்ன பண்றது? எடுத்துக்கொள்ளப்படுறது. யார் எடுத்துட்டு போவாங்க? நீ போறதில்ல. நம்ம நான் மாறுமா மனம் திரும்பிட்டேன், என்ன பண்ண ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் பரலோகத்துக்கு நான் போயிருவேன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். பரலோகத்துக்கு நான் போக முடியாது. யாரு போவானும்? ஒருத்தர் கொண்டு போவானும். யாரு கொண்டு போவானும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு போவானும். இல்லாட்டி பரிசுத்தாவி நம்மளை கொண்டு போவானும். பரிசுத்தாவி யாரை கொண்டு போவார் தெரியுமா? அவர் கையில அவர் இஷ்டப்படிக்கு அவர் பின்பற்றுவீங்களா? ரெபுக்கா ஒன்னும் பேசல, வரேன்னு சொல்லிச்சு, அவ்வளவுதான். எலியாஜர் பயணப்பட்டாரு, ஆட்டோமேட்டிக்கா யாரு? ரெபுக்கா கூட என்ன பண்ணுச்சு? பின்னாலேயே போச்சு. எது மட்டும்? ஈசாக்கு மட்டும். அது மாதிரி யாருக்கு கீழ்படுறோமோ, பரிசுத்தாவினி எங்களுக்குள்ள இருக்கிறீங்க, பரிசுத்தாவி எங்களுக்கு கத்து கொடுங்க, நான் என்ன பண்ணணும், எது மாதிரி வாழணும், இப்படி ஆய்மொழி நடத்தி வைங்க. நீங்க இப்படி வரைக்கும் ஆயத்தப்படுங்க. நம்மளுக்குள்ள என்னென்ன இருக்குதோ, எது இஷ்டமில்லாத காரியங்கள், இஷ்டமில்லாத இச்சைகள், இஷ்டமில்லாத ஆசைங்க, அது எதா இருந்தாலும் சரி, அது எனக்கு தெளிவுபடுத்துங்க. அதுல எனக்கு விடுதலை கொடுங்க. அதுல விட்டடிச்சுட்டு ஒரு ஆவிக்குரிய மனிதனை பரலோகத்துக்கு யோக்கிய நான் என்ன பண்ணணும்? என் ஆயத்தப்படும் கர்த்தாவே, பரிசுத்தாவுக்கு என்ன பண்ண நம்ம ஒப்பு கொடுத்துக்கிட்டோம்னா கர்த்தர் நம்மளை விஷயத்துல சந்தோஷப்பட்டு நம்மளை அந்த வழியில நடத்தி வைப்பார். அவருடைய பரிபூர்ண நம்பிக்கை வச்சு என்ன பண்ண நம்ம அடி மின்னுக்காட போடணும். ரெபுக்கா பின்னால போற மாதிரி நாம் போகணும். பரிசுத்தம் என்ன சொல்றது அது பிரகாரம் நம்ம என்ன பண்ணணும்? நடந்துக்க வேண்டிய அவசரம் எவ்வளவோ இருக்கிறது என்று கர்த்தரோட வசனம் கூறுகிறது. எத்தனை பேர் பரிசுத்தா விரோதமா இந்த காதல் நடந்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அப்போஸ்தலர் காரியங்கள் 7:51. 7:51. வணங்கா கழுத்துள்ளவர்களே, கெட்டிய வாசியமா? வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செடிகளிலும் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். இங்க பரிசுத்தாவி எதுக்கு நிக்கிறாங்க? காரணம் என்ன தெரியுமா? அவங்க உறுதியத்திலும் இல்லையாமா, கீழ்படுதல் மனசுக்குள்ள இல்லையாமா. இங்க இத்தனை வச்சனமுய ஸ்டேவனு நல்ல ஒரு வசனத்தை பழைய ஏற்பாடுல என்ன அவரு கத்து கொடுக்குறாரு, சொல்றாரு. அவங்க என்ன பண்றாங்க? கேட்க மாட்டேங்கிறாங்க. பரிசுத்தம் எதுக்குறாங்க அவங்க. லாஸ்ட் அவரையே சாவடிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க? ஆயத்தமாயிட்டாங்க. இந்த விஷயம்ல பதினா சொல்றாரு. இன்னொரு பக்கம் 5:19 படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:19. ஆவியை அடித்து போடாதீர்கள். என்னமா இங்க அதனால இங்க சொல்றாரு என்ன? ஆவியை அனுப்பணும், அடித்து போடாதீர்கள். அழிச்சு போடாதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தம் என்ன பண்றாங்க? கலத்தி 5:16. கலத்தி 5:16. நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆதிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அதனால நம்ம என்ன பண்ணணுமாமா?
ஆவி தேற்றப்படி நடந்து கொள்ளணுமா, ஆவியானுசாரம் நடந்துக்கணுமாமா. அதே 17 கூட வாசிங்க. அப்பொழுது மாம்ச இச்சையை அப்ப நிறைவேற்றாதிருப்பீர்கள். மனசோட சரீரத்தோட இச்சைகள் என்பது நிறைவேற்ற மாட்டோம். நாம பரிசுத்தாவி மூலம் நடத்தி வைக்கப்படும் போது, ஆவி மூலியமா நடத்தி வைக்கப்படும் போது என்ன பண்ணுவோம், சரீர சம்பந்தமா நாம் நடக்க மாட்டோம். அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் ஒரு எச்சரிக்கை பண்றாரு, நீங்க ஆவி பூர்வமா நடந்துக்குங்க. அப்போ பரிசுத்தாவி என்ன பண்றாரு, நம்மளையே நடத்தி வைப்பாரு. முடிவில் ஒரே பேச்சு, ஒரே வார்த்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆதி காலத்துல நோவா காலத்துல பரிசுத்தாவிக்கு என்ன பண்ற, அவன் கீழ்படல, பரிசுத்தாவியோட எச்சரிக்கை கீழ்படல. ஒரு விதத்து பார்த்தாக்க அந்த காலத்துல ஹானோக்கு என்ன பண்ண தெரியுமா, பரிசுத்தாவில என்ன பண்ண அவர்களுக்கு எச்சரிக்கை பண்ணிட்டு வராரு. அப்ப அவன் கீழ்படல, ஆனோ போயிட்டாரு, சொல்லிட்டாரு போயிட்டாரு, கீழ்படல. அதே மாதிரி ஒரு நாள் பயங்கரமான காலம் வரப்போகுது. யாரைத்து ஆனோக்கு மாதிரி கர்த்தரோடு நடக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கொண்டு போவார். அவர் போன பொறுப்போடு இந்த உலகத்து மேல அது பயங்கரமான உபத்திரம் அந்த மாதிரி. யாரைத்து இந்த காலத்துல பரிசுத்தாவி கீழ்படாம யாரைத்து நடக்கிறாங்களோ அவங்க மேல கூட பயங்கர உபத்திரம் வரப்போகுது. யாராவது பரிசுத்தாவி கீழ்பட்டு நடந்துக்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் ஆணோக்கி கர்த்தர் கொண்டு போற மாதிரி கொண்டு போறாரு. இந்த விஷயம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு, கர்த்தாவே உண்மையா நோவா காலத்து மாதிரி இன்னைக்கு நாங்க இருக்கிறோம். நோவா காலத்துல பரிசுத்தாவிய கீழ்படாம அநேகர் இருந்தாங்க. அதனால நீ இவ்வளவு வார்த்தைய நீ சொல்றது நீ என்ன பண்ண நிறுத்திட்ட. அதே மாதிரி இன்னைக்கு எத்தனை பேர் பரிசுத்தா கீழ்படாம சரீரத்தைய அனுசரித்து, உலகத்தை அனுசரித்து, பிசாசியோட தந்திரங்களை அனுசரித்து நடந்துட்டு வராங்க. அவங்க கூட நீங்க பேச மாட்டீங்க. ஒரு நாமங்கோட ஆவிக்குரிய சபையில் இருக்கிறன்னு நினைச்சு, ஆவிய பெற்றிருக்கிறோம் நினைச்சு அந்நிய பாஷைய பேசிட்டு நான் பரிசுத்த ஆவியோட சத்தத்துக்கு கீழ்படாம நாம் நடந்து கொண்டு வந்தா ஒரு நாள் வரப்போகுது, பரிசுத்த ஆவி யாரைத்து கீழ்படுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போக போறாரு. நாம கீழ்படாம நாம பரிசுத்தாவிக்கு இஷ்ட பிரகாரம் நடக்காம பரலோகத்துக்கு வேண்டிய தகுதி நமக்குள்ள இல்லாட்டி நாம மகா உபத்திரவ காலத்துல விடப்படும் என்னமோ என்று நம்மளை நாம் என்ன பண்ணணும், பரிசீலனை பண்ணிக்கணும். அதுல கர்த்தர் சுயமா சொல்லியிருக்கிறார், நோவா காலம் எப்படி இருக்குமோ நான் எனக்கு வரப்போற முன்ன கூட அந்த காலம் அப்படிதான் இருக்கு. லோத் நாள் போல என்னோட வரை காலம் இருக்கு. அதுதான் உங்களுக்கு அடையாளம். அந்த கால பரிசுத்தாக விரோதமா நடந்தாங்க, இன்னைக்கு கூட பரிசுத்தாக விரோதம் நடக்கிறாங்க. நம்ம கர்மியில தெரியுது. உண்மையா ஆலோசனை நாம கூட எத்தனோ விஷயத்துல பரிசுத்தாக கீழ்படாம நடந்துக்கிறோங்கிறது இது சத்தியம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பரிசுத்தாக கீழ்பட்டு வரைக்கும் ஆயத்தப்படணும். நான் பரலோகத்துக்கு போறதுக்காக எப்படி இருக்கணும் நம்மளுக்கு தெரியாது, நமக்குள்ள பரிசுத்தாவுக்கு தெரியும். அதனால அவர் நமக்குள்ள வாசம் பண்றாரு. பரிசுத்தாவு கீழ்பட்டாக்க நம்ம எப்படி இருக்கணுமோ, எப்படி நடக்கணுமோ, நம்ம என்ன பேசணுமோ, இந்த உலகத்துல எது மாதிரி வாழணுமோ அவரு நம்மளுக்கு எல்லா விஷயத்திலும் நம்மளுக்கு சகாயம் பண்ணுவார், உதவி பண்ணுவார். அதுக்கு பரிசுத்தாவு கீழ்பட்டு நம்ம நடக்கிறாங்க ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா. அதுல கரங்கள் மொழி ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே ஸ்தோத்திரம், பரிசுத்தமான தேவனே ஸ்தோத்திரம், எங்க பரலோக பிதாவே நன்றி, எங்க ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம். இந்த ராத்திரிக்கால நேரத்துல கர்த்தாவே
நீங்கள் சொன்னபடிக்கு நோவா காலத்துல இப்படி ஆவிக்கு விரோதமா ஜனங்க நடந்த மாதிரி இன்னைக்கு கூட எத்தனையோ பேர் நடக்கிறாங்க கர்த்தாவே. எனக்கு இஸ்ரேல் ஜனங்க நடந்தாங்க, இன்னைக்கு சபையார் கூட எத்தனையோ பேர் நடந்துட்டு வராங்க கர்த்தாவே. ஐயா, அது மாதிரி நாங்க இருக்காம இந்த ராஜ காலத்துல எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்கு நிவாசம் பண்ற பரிசுத்தாவினரே, உங்களுக்கு விரோதமான காரியங்கள் எது இருந்தாலும் எங்களுக்கு தெரிவித்து அதுல விடுதலை ஆகும்படிக்கு உங்க கிருபை கொடுத்து எங்களை பலப்படுத்தி பரிசுத்தமான வாழ்க்கை, ஆவிக்குரிமையான வாழ்க்கை வாழ்ந்து எடுத்துக்கொள்ளப்படுற நேரம் வந்தப்போ நாங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்காக எங்களை எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்த கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆளாலும் பிரைஸ் சொல்லுவார். எங்க யாரும் விடப்படாத படிக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க கர்த்தாவே. ராஜகுமார மாதிரி கர்த்தாவே, உங்க கைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து உங்க மகிமைகளை வரைக்காக நீங்க எங்களை கொடுப்பாருக்கு வரும்போது எங்களை ஆயத்தமா இருக்கிறதுக்காக எங்களை கிருபை கொடுங்க கர்த்தாவே. எல்லா மகிமைகளும் கூப்பிட்டு கொடுக்குறோம். இந்த காலத்துல இந்த சாயங்கால நேரத்துல இந்த வசனம் கேட்ட ஒரு பிள்ளைங்களும் கூட உங்க கை ஒப்பு கொடுத்து உங்க வரைக்கும் ஆயத்தப்படுத்தி உங்க கை ஒப்பு கொடுக்க கர்த்தாவே. எல்லா மகிமைகளும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்துல கேட்டுக்கொள்றோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நம்ம கர்த்தராகிய